வருக வணக்கம். அடுத்தடுத்து நம்மளுடைய மாடல் ஆக்ஸிலரி செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரிஸ் எல்லாத்தையுமே வரிசையா ஒவ்வொன்னா அதோட மீனிங் சென்டென்ஸ்ல அது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்து வரக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே இங்கிலீஷ்ல இந்த மைட் ஆனது பியோட சேர்த்து மைட் பீன்னு எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இதோட மீனிங் என்னவா இருக்கும், சென்டென்சஸ்ல அது எல்லாத்தையுமே தப்பு இல்லாம எப்படி யூஸ் பண்றதுங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய idioms, phrases and expressions எல்லாமே இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவலெக்ஸிஸ் சேனல்ல போட்டாச்சு. இந்த மந்த்ல இருந்து ஏற்கனவே வீடியோஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. vocabulary டெவலப்மெண்ட்காக இந்த வீடியோஸ் எல்லாமே தேவைங்கிறவங்க தாராளமா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அங்கேயுமே போயிட்டு அதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு vocabulary words டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எல்லாத்துலயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி அதெல்லாத்தையுமே சென்டென்சஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டும்தான் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்க தாராளமா இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். வழக்கம் போல நம்மளுடைய கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வீடியோஸ் எல்லாமே இது மாதிரியே தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு வீடியோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்படியே நோட்ஸ் எடுக்க வழக்கம் போல நீங்களுமே ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம ஏற்கனவே மைட் வீடியோ பாக்குறப்போ இந்த மைட் ஆனது சென்டென்ஸ்ல வர்றப்போ இதோட மீனிங் ஒரு ஆக்ஷன் வேலையானது நடந்திருக்க கூடும், ஒருவர் ஒரு வேலையை செய்திருக்க கூடும், இந்த மாதிரி ஒரு யூகமா குத்து மதிப்பா சொல்றதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். அது மாதிரியே இந்த மைட்டோட இந்த பி சேர்த்து யூஸ் பண்றப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் பி ஆனது பி காம், பி குவைட், பி கேர்ஃபுல், இப்படி இரு அப்படி இருங்கிற மீனிங்ல மட்டுமே இந்த பியை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த பியை அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த மைட்டோட சேர்த்து யூஸ் பண்றப்போ ஏற்கனவே மைட் ஆனது ஒரு வேலை நடந்திருக்க கூடுங்கிறத குறிப்பிட்டது. அப்போ பியும் சேர்றப்போ இதோட இருங்கிற மீனிங்கும் சேர்த்து வந்து இருந்திருக்க கூடும், இது இப்படிதான் இருந்திருக்க கூடும் அப்படின்னு கெஸ் பண்ணி ஒரு குத்து மதிப்பா யூகமா சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. வில்சன் might be the captain of the team before Adam. ஆடம்க்கு முன்னாடி வில்சன் தான் டீமுடைய கேப்டனாக இருந்திருக்க கூடும். They might be known about this secret. இந்த ரகசியம் பற்றி அவர்கள் தெரிந்திருக்க கூடும், இதுவும் இப்படி இருந்திருக்க கூடும். Lee might also be there when you were scandalizing about to Johnson. நீங்கள் லீயை பற்றி ஜான்சனிடம் புரணி பேசிக் கொண்டிருந்த பொழுது லீயும் அங்கே இருந்திருக்க கூடும். இந்த மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ்ல இந்த மைட் பிளஸ் பி, மைட் பியை சேர்த்து யூஸ் பண்றப்போ இதெல்லாமே இப்படிதான் இருந்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு கணிப்பா சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். சோ மீனிங் இப்போ புரிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாமே எந்த டென்ஸ்ல வரும்னு கேட்டா இப்பவே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நாம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி இந்த மைட் ஆனது ஒரு மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ங்கிறதுனால நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு மாடல் ஆக்ஸிலரி வேர்புக்குமே ஒவ்வொரு மவுட், அதாவது மீனிங் இருக்கும். அது ஃபியூச்சர் மவுட குறிப்பிடுறதாகவும் இருக்கலாம், அல்லது பாஸ்ட் டென்ஸோட சேர்ந்து வந்து பாஸ்ட் மவுட குறிப்பிடுறதாகவும் இருக்கலாம். அப்படிதான் நம்மளுடைய மைட் ஆனது நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி மெய்யோடைய பாஸ்ட் மவுடா வரும். மெய்யானது இனிமே ஒரு ஆக்ஷன் நடக்கலாம்ங்கிறத குறிப்பிடும், மைட் ஆனது நடந்திருக்க கூடும்ங்கிறத குறிப்பிடும் பார்த்திருந்தோம். அது மாதிரி தான் மைட்டோட பி சேர்த்து எழுதுறப்பவும் இருந்திருக்க கூடும் அப்படின்னு எப்படி மெய்யுடைய பாஸ்ட் மவுடா மைட் வந்ததோ அது மாதிரியே மெய்பியுடைய பாஸ்ட் மவுடா இந்த மைட் பியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது எல்லாமே சென்டென்ஸ்ல தனியா வர்றப்போ சாதாரணமாவே மாடல் ஆக்ஸிலரிஸ் எல்லாத்தையுமே நாம ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்லயுமே யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி இத பாஸ்ட் மோட்ல எடுத்துட்டு போய் பாஸ்ட் டென்ஸோட யூஸ் பண்ணணும், தனியா ஒரு சென்டென்ஸை வெறுமனே he might be there, அவன் அங்கே இருந்திருக்க கூடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றப்போ அவர் எந்த டைமை குறிப்பிடுறாருன்னு தெரியாது. சாதாரணமா இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இனிமே ஒரு டைமை குறிப்பிட்டு இந்த டைம்ல அங்கதான் இருந்திருக்க கூடும் அப்படின்னு ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம். இப்படி தனியா வந்தா இந்த குழப்பம் கண்டிப்பாவே இருக்கும். ஆனா இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸோட சேர்த்து ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது மட்டுமே அந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸும் பாஸ்டுக்கு போகும். எக்ஸாம்பிளா நாம ஏற்கனவே இந்த மைட் வீடியோ பார்த்த மாதிரியே ரொம்ப நேரமாவே பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷனை பத்தி விலாவாரியா விளக்கிட்டு இருக்கிறப்போ டேனியல் went to a deep forest. டேனியல் ஒரு அடர்ந்த காட்டிற்கு சென்றான். There he saw a cave at the dark side covered by the huge trees past centuries.
அங்கே பல நூற்றாண்டுகள் கடந்த மிகப்பெரிய மரங்களால் சூழப்பட்ட இருள் சூழ்ந்த பகுதியில் ஒரு குகையை கண்டான். He moved a little towards the gloom. அவன் அந்த இருளை நோக்கி சிறிது நகர்ந்தான். Suddenly he was struck by a voice of a gurney raised slowly from the cave. திடீரென்று அவன் குகையிலிருந்து மெல்லமாக எழத் தொடங்கிய ஒரு அபாய குரலால் தடுக்கப்பட்டான். That might be of a goat turning prey for a tiger. அது ஒரு புலிக்கு இரையாக மாறிக்கொண்டிருந்த ஆட்டினுடையதாக இருந்திருக்க கூடும். இங்கதான் நம்மளுடைய might be ஆனது past tense ஓட சேர்ந்து வேலை செய்து இப்படி ரொம்ப நேரமாவே ஒரு பாஸ்ட்ல நடந்த நிகழ்வை பத்தி விளக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இப்படிதான் இருந்திருக்க கூடும். அவன் பார்க்கல, ஆனா அது ஒரு ஆட்டோடைய சத்தமா தான் இருக்கணும், அதை ஒரு புலி தான் வேட்டையாடி இருக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல ஒரு குத்து மதிப்பா சொல்றதுக்காக இந்த might be இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறான். After a while, the voice seemed to be swallowed slowly. அந்த சத்தமானது மெல்லமாக விழுங்கப்பட்டிருப்பது போல் தோன்றியது. அதாவது he assumed that the goat might be eaten by the tiger and it might be dead. ஆடானது புலியால் சாப்பிடப்பட்டிருக்க கூடும் மற்றும் அது இறந்திருக்க கூடும். இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் அப்படிங்கறத ஒரு குத்து மதிப்பா அந்த இடத்துக்கு போகாமலே பார்க்காமலே அவன் நின்ன இடத்துல இருந்து யூகிச்சு சொல்றதுக்காக இந்த might be யூஸ் பண்ணியிருக்கிறான். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நோட் பண்ண வேண்டியது it might be eaten by the tiger. இதை பார்த்தாலே ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஒரு பாசிவ் வாய்ஸ்ல வந்திருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ் ஆனது ஒருவர் ஒரு வேலையை செய்கிறார் அப்படிங்கிறதையும், பாசிவ் வாய்ஸ் ஆனது ஒரு வேலையானது ஒருவரால் செய்யப்படுகிறது இந்த மாதிரியும் குறிப்பிடும். அப்போ இந்த might be யூஸ் பண்றப்போ ஒரு வேலையானது ஒருவரால் செய்யப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு யூகமா சொல்றான். ஆனா ஒட்டுமொத்தமா இது எல்லாத்தையுமே நாம பாஸ்ட் டென்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறோம். பாஸ்ட் மோட்ல வந்துருது. இது எல்லாத்தையுமே தனித்தனியா யூஸ் பண்றப்போ நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி might be மட்டும் தனியா வந்தா இப்படிதான் இருந்திருக்க கூடும் அப்படின்னு பேசுறவர் ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்லி தனியா வந்தா அவர் எந்த டென்ஸ்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல கூட இது வரலாம். ஒரு ஆக்ஷன் இவ்வளோ நேரத்துக்குள்ள நடந்திருக்க கூடும், இப்படி நடந்தா இப்படி நடந்திருக்க கூடும் அப்படின்னு அவரு இப்பவே கணிச்சு கூட சொல்லலாம். ஆனா இத பாஸ்ட் டென்ஸ்ல இப்படி சேர்த்து ரொம்ப நேரமாவே கோர்வையா ஒரு நிகழ்வை விளக்கிட்டு இருக்கிறப்போ இது பாஸ்ட் மோடுக்கு போயிருது. அது மாதிரியே தான் இந்த பாசிவ் வாய்ஸும் இப்படி பாஸ்ட் டென்ஸோட சேர்த்து மொத்தமா சொல்றப்போ அது பாஸ்ட் மோட்லயே இருக்கும். இந்த might be பிளஸ் eaten பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஒருவேளை தனியா வந்தா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸா the goat might be eaten by the tiger. ஆடானது புலியால் சாப்பிடப்பட்டிருக்க கூடும். இந்த மாதிரியும் the book might be fully read by Jack. புத்தகமானது முழுமையாகவே ஜாக்கால் வாசிக்கப்பட்டிருக்க கூடும். இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி பாஸ்ட் மோட்லயும் யூஸ் பண்றோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றோம், அல்லது பாசிவ் வாய்ஸ்ல இப்படி செய்யப்பட்டிருக்க கூடும்ங்கிறதையும் சொல்றோம். இதையும் தாண்டி இந்த might be ஆனது இன்னும் ஒரே ஒரு டென்ஸ்ல மட்டும் வரும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த might be யூஸ் பண்றப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கணும், நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மீனிங்ல தான் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஆனது வரும். they might be reading, அவர்கள் வாசித்து கொண்டிருக்க கூடும். இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதையுமே பாஸ்டோட சேர்த்து ஒரே சென்டென்ஸ்லயே பாஸ்ட்ல கூட இப்படி நடந்துட்டு இருக்க கூடும், அங்கேயும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருந்திருக்க கூடும் அப்படின்னு கூட இந்த might be யூஸ் பண்றப்போ they might be coming here to visit you when you went to their house. நீ அவர்களது வீட்டிற்கு சென்ற பொழுது அவர்கள் உன்னை சந்திக்க இங்கே வந்து கொண்டிருந்திருக்க கூடும். இந்த மாதிரி கூட அந்த சென்டென்ஸ்ல பாதியானது அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிளாஸ் ஆனது பாஸ்ட் டென்ஸ்ல வந்து அதோடையும் இந்த might be எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்றப்போ நீ அவங்கள பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவர்கள் உன்னை சந்திக்க இங்கே வந்து கொண்டிருந்திருக்க கூடும். Pim might be driving when you called. நீ கால் பண்ணப்போ பிம் ஆனவர்
வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்திருக்க கூடும், இந்த ஆக்ஷனும் நடந்து கொண்டிருந்திருக்க கூடும் அப்படிங்கிற மீனிங்ல தான் இந்த மைட் பி ஆனது கண்டினியூஸ் டென்ஸ்ல, அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அதை அப்படியே தூக்கிட்டு போய் பாஸ்ட் டென்ஸோட கலந்து யூஸ் பண்றப்போ அப்போயும் அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருந்திருக்க கூடும், இந்த மாதிரி ஒரு யூகமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒட்டுமொத்தமா இந்த மைட் பியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸோட டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து இந்த மாடல் ஆக்ஸிலரி செக்மெண்ட்ல மீதி இருக்கக்கூடிய எல்லா மாடல் ஆக்ஸிலரிஸையுமே இது மாதிரியே ரொம்பவே டீடைலா தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். வரக்கூடிய வீடியோஸ் ரெடியா இருக்குது. அது வரைக்குமே இந்த மைட் பில உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்க இந்த சேனல். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய நியூ சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. வொக்காபுலரி வீடியோஸ், டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எல்லாத்தையுமே கத்துக்க அங்கேயும் தொடர்ந்து இணைந்திருங்க. அது லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனல். அதெல்லாத்தையுமே கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி தப்பு இல்லாம சென்டென்சஸ்ல யூஸ் பண்றதுக்கு இங்கேயுமே தொடர்ந்து இணைந்திருங்க. இது நம்ம சேனல் இன்டெலெக்ட்.